ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத இந்த விலாகில் சொல்ல போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தினாலே நமக்கு பர்ஷனம் பண்ணுற வேலை, கிட்டாக்கு ட்ரெஸ் தைக்கிற வேலைன்னு எல்லாம் சரியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று கிட்டா அண்ணா கிருஷ்ண ஜெயந்தி தான் ஆவணி ரோஹனில் தான் அவதரிச்சிருக்கார். அப்புறம் கோலாகலனுக்கு 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும். இது எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தியில் தான். முதல் நாளே பர்ஷனத்துக்கு வேண்டிய மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா தான் நமக்கு அடுத்த நாள் கிட்டாக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். உளுத்தம்பருப்பை வறுத்து பண்ணிட்டு அப்புறம் அரிசி மாவை நல்லா திரித்து வச்சுக்கணும். வேறுங்கிற அளவுக்கு திரித்து வச்சுட்டெல்லாம் அதில் அந்த இதில் எல்லா பர்ஷனும் பண்ணலாம். முதல்ல முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணியிருந்தேன். முறுக்கு மாவை லேசாக எலுமிச்சையில் போட்டு சூடு காமிச்சு சொல்லுவாங்க மாமியார். அப்படி பண்ணான்னா முறுக்கு நல்லா சுத்த வரும், விண்டு போகாமல் இருக்கும் அப்படின்பா. அப்புறம் ஒரு அழகு மாவுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுண்டு அப்புறம் வெண்ணெய் 3 ஸ்பூன் போடலாம். வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சி விட்டுக்கலாம். சூடான எண்ணெய் விட்டோன்னா நல்லாயிருக்கும் முறுக்கு. மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக இல்லாமையும் மீடியமாக பிசைஞ்சோன்னா முறுக்கு நல்லா சுத்த வரும். அப்புறம் இன்னொன்று, நம்ம இட்லிக்கு அரைக்கும் போதே அந்த புழுங்கல் அரிசி முறுக்கு அடிக்கடி சுற்றி பார்த்துட்டு என்னென்னா முறுக்கு நல்லா சுத்த வரும். கைப்பழக்கம் வந்துட்டே இருக்கும் நமக்கு. அதனால் முறுக்கு நல்லா சுத்த வரும். முறுக்கு சுற்ற தெரியாட்டால் கூட ஏனோ தானது 2 முறுக்காவது கட்டாயம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுவோம். ஏன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சாப்பிச்சு. அப்புறம் அந்த முறுக்கு மாவை பிசையத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளைச்சீடைக்குள்ள மாவை பாக்கு செலுத்தி வச்சுட்டேன்னா அந்த மாவு நல்லா ஊறிண்டு வெள்ளைச்சீடை நல்லா சூப்பராக வரும். வெள்ளைச்சீடைக்கு 2 டம்ளர் மாவு அரிசி மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் போட்டுட்டு பாக வச்சுக்கலாம். அதில் தேங்காய் போட்டுக்கணும். 2 விதமாக வெள்ளைச்சீடை பண்ணுவாள். ஒன்று, மாவை நல்லா வறுத்துட்டு பாகு வைக்காமல் வெள்ளத்தை மட்டும் போட்டு கரைச்சி அப்படியே அந்த மாவை போட்டு கிளறி பண்ணுவாள். அது ஒரு விதமாக பண்ணுவாள். இன்னொன்று வெள்ளை பாகு வச்சுட்டு இரவாசி மாவை அப்படியே லேசாக சூடு காமிச்சிட்டு வறுக்காமல், ரொம்ப வறுக்காமல் அதை பாகில் போட்டு வச்சுட்டு அது மாதிரி பண்ணி வெள்ளைச்சீடை வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஓமப்பொடி கொஞ்சம் பண்ணி தட்டை. அப்புறம் உப்புச்சீடைக்கும் மாவு நல்லா வறுக்கணும். வறுத்த மாவோட அந்த தேங்காயை போட்டு பிசைஞ்சு வெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டுண்டு குட்டி குட்டியாக ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லேசாக உருட்டினெல்லாம் உப்புச்சீடை வெடிக்காது. அப்புறம் எங்கள் ஊர் வழக்கப்படி தேங்காய் சீடை நம்ம பண்ணுவாள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அந்த அரிசி மாவோட தேங்காய் நிறைய போட்டு ஃபுல் தேங்காயோட ஈரத்துலேயே பசைஞ்சிட்டு அந்த தேங்காய் சீடை உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவாள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தேங்காய் செடியும் கொஞ்சம் பண்ணி எடுத்துனேன். அப்புறம் முறுக்கு கூடை மாதிரி பண்ணிக்கிட்டாக்க அதில் பட்சணத்தெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு முறுக்கு கூடையும் பண்ணேன். காத்தாலே கிட்டாக்கு அபிஷேகமும் பண்ணி வஸ்திரம்லாம் மாற்றி பாயாசத்தை நேர்த்தி பண்ணிவிடுவோம். சாயங்காலம் தான் அந்த இதெல்லாம் கோலம்லாம் போட்டு பட்சணம்லாம் நேர்த்தி பண்ணி அந்த பாராயணம் பாரதத்தில் உள்ள பாராயணம்லாம் வாசிட்டு எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஊரில் உற்சவம் இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டாக்கு அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் கட்டினா தான் நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். உற்சவ சமயத்தில் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு கிட்டாக்கு அபிஷேகம் பண்ணி அந்த புது வஸ்திரம் கட்டி அன்றைக்கி காத்தால வேலையில் ஒரு அவல் பாயசம் மாதிரி எதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணிகிட்ருக்கு வழக்கம். கிட்டாவுக்கு இந்த பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்லாம் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கே நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம கையாலே ட்ரெஸ் தைச்சு கிட்டாக்கு அலங்காரம் பண்ணாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். அன்றைக்கி கிட்டானாக்கு பிறந்த நாள் இருக்கிறனால கிட்டானோட பாதுகைக்கும் அர்ச்சனை பண்ணிடுவோம். அப்புறம் இந்த கிட்டாவும் அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம். சாயங்காலம் கிட்டாவோட குட்டி பாதம் போட்டு மாக்கோலம் போட்டு பண்ண பட்சங்கள்லாம் வச்சு பாகத்தில் உள்ள அந்த கிட்டா பிறக்கிற அந்த கட்டத்தை வாசித்து கிட்டாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். கிட்டா பிறந்துட்டான். நம்ம அது கிட்டாவும் தவழ்ந்து எல்லா பட்சணத்தையும் வேணும்னு அடம் பண்ணி சாப்பிட்டான். கோவிந்தா கோவிந்தா சொல்லு.
ஜெயந்திக்கு நான் எங்கள் ஆத்துக்கிட்டாக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி அபிஷேகம் பண்ணேங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உப்புச்சீடு எப்படி பண்ணுறதுலாம் தனியாகவே ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.